எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்வோமா? இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. நம்ம எல்லாரும் சேர்ந்து நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். உடைய தேவன் பெரியவராய் வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பெரிய தேவனை சந்தோஷமாய் உயர்த்தலாம். கைகளை தட்டி மிகவும் பெரியவர், சொல்லுவோமா? நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர் ஒருவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை பாலைத்தவரே, தூதன் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. வீசும் புயல் காற்றை பாலைத்தவரே, தூதன் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். ஓ நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். எல்ரோய் என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹீம் எங்கும் உள்ளவரே, யெஷுவா ஆட்டுக்குட்டியானவரே. எல்ரோய் என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹீம் எங்கும் உள்ளவரே, யெஷுவா ஆட்டுக்குட்டியானவரே. கரங்களை உயர்த்தி துதிபலி செலுத்தி புது ஒளி எழுப்பி உம்மை ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்வோமா? கரங்களை உயர்த்தி துதிபலி செலுத்தி புது ஒளி எழுப்பி உம்மை ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், மிகவும் பெரியவர். மலைகளை பெயர்த்து தரையாக்குவீர், பள்ளத்தை நீரைக்கு சமமாக்குவீர், கரடுகள் முரடுகள் நேராக்குவீர், செவ்வையான பாதையிலே நடத்திடுவீர். பள்ளங்கள் நீரைக்கு சமமாக்குவீர், கரடுகள் முரடுகள் நேராக்குவீர், செவ்வையான பாதையிலே நடத்திடுவீர். கரங்களை உயர்த்தி துதிபலி செலுத்தி சொல்லுமா? புது ஒளி எழுப்பி உம்மை ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி துதிபலி செலுத்தி புது ஒளி எழுப்பி உம்மை ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் சொல்லுவோமா? நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் சொல்லுவோமா? நீரே பெரியவர், ஒருவர் நீரே, மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை பாடைத்தவரே, தூதன் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே,
உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். மலைகளை பெயர்த்து தரையாக்குவீர், பள்ளத்தை நீரைக்கு சமமாக்குவீர், கரடுகள் முரடுகள் வேறாக்குவீர், செம்மையான பாதையிலே நடத்திடுவீர். மலைகளை பெயர்த்து தரையாக்குவீர், பள்ளத்தை நீரைக்கு சமமாக்குவீர், கரடுகள் முரடுகள் வேறாக்குவீர், செம்மையான பாதையிலே நடத்திடுவீர். கரங்களை உயர்த்தி துதிவாய் செலுத்தி ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை கரங்களை உயர்த்தி துதிவாய் செலுத்தி புதுவை எழுப்பி உம்மை ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே, மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். பள்ளத்தை நீரைத்து சொல்லுவோமா, கரடுகள் முரடுகள் அவர் நேராக்கிக் கொண்டிருக்கிறார். நடத்திடுவீர் மலைகளை பெயர்த்து, ஓ பள்ளத்தை சமமாக்குவீர், கரடுகள் முரடுகள் செம்மையான பாதையிலே நடத்திடுவீர். கரங்களை உயர்த்தி துதிவாய் செலுத்தி புதுவோடு எழுவலி ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி துதிவாய் செலுத்தி புதுவோடு எழுப்பி உம்மை ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கிறேன். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே, சொல்லுவோமா அவரை உயர்த்துவோமா. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். எல்ரோயி என்னை காண்பவர், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹீம் என்று கொள்ளவர். யேசுவா யேசுவா ஆட்டுக்குட்டியானவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹீம் என்று கொள்ளவர். ஓ யேசுவா ஆட்டுக்குட்டியானவரே. கரங்களை எல்லா கரங்களை உயர்த்தி தேவனுக்கு இந்த நேரத்தில் துதி பலியை செலுத்துவோமா. ஓ அவருக்கு எல்லா துதியும் கனத்தையும் செலுத்துவோமா. கரங்களை உயர்த்தி துதிவாய் செலுத்தி புது ஒலி எழுப்பி உம்மை ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதி. கரங்களை புது ஒலி எழுப்பி உம்மை ஆராதிக்கின்றோம். ஆட்டங்கள்
church, அவர் நம்மளை உயர்த்தும். அவரை உயர்த்தி இந்த பெரிய தேவனை உயர்த்தி எல்லா துதியும் கணக்கிலும் செலுத்துவோமா? ஓ நீரே நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே. ஓ நீரே நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே. ஓ ரமண 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 சக்கரவண ரமண. ஓ ரமண 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 நீரே. ஓ ரமண 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 நீரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், மிகவும் பெரியவர். கைகளை தட்டி அவர் எல்லா துதியும் கனத்தையும். Oh, he is worthy of it all. Oh, Ramala, 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 Rama. Oh, மலைகளை பெயர்த்து தரையாக்குவி, பள்ளத்தை நீரைத்து சமமாக்குவி, கரடுகள் செவ்வையான பாதையிலே நடத்திடுவி, மலைகளை. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? பாடலாமா? சமமாக்குவி, கரடுகள் முரடுகள் நேராக்குவி, செவ்வையான பாதையிலே நடத்தி. சொல்லுவோமா? மலைகளை பெயர்த்து தரையா. ஓ மலைகளை பெயர்த்து கொண்டிருக்கிறார். ஓ கரடுகள் முரடுகள், ஓ செவ்வையான பாதையிலே நடத்தி, மலைகளை மலைகளை பெயர்த்து. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? பள்ளத்தை நிறைத்து சமம். ஓ கரடுகள் முரடுகள் நேராக்கு. Come on church. செவ்வையான பாதையிலே மலைகளை மலைகளை பெயர்த்து தரையா. விசுவாசத்தோடு பள்ளத்தை நிறைத்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். கரடுகள் முரடுகள் அவர் நேராக்கி கொண்டிருக்கிறார். செவ்வையான பாதையிலே மலைகளை மலைகளை, ஓ பள்ளத்தை நிறைத்து. ஓ ரமல 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 ரம சப்த ரமல ரம. செவ்வையான பாதையிலே நடத்திடுவி. ஓ ரமல 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 ரம சப்த ரம. ஓ தேவனை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போமா? இந்த தேவனை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போமா? மலைகளை பெயர்த்து அவர் தரையாக்கி கொண்டிருக்கிறார். பள்ளத்தை அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், சமமாக்கி கொண்டிருக்கிறார். ஓ கரடுகள் முரடுகளை அவர் நேராக்கி கொண்டிருக்கிறார். செவ்வையான பாதையிலே அவர் நம்மை நடத்த போகிறார். ஓ அவர் நம்மை நடத்த போகிறார். அவர் நம்மை நடத்த போகிறார். இந்த நேரத்தில் இங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம், குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. ஏனென்றால் அவர் நமக்காக மலைகளை பெயர்த்து பள்ளங்களை நிறைத்து சமமாக்கி கரடுகள் முரடுகளை நேராக்கி கொண்டிருக்கிறார். Everything that is wrong he is making it right. தப்பான காரியங்களை சரியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஓ நமக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிற மலைகளை அவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஓ இந்த நேரத்தில் கூட எல்லாரும் சேர்ந்து பாடி இந்த தேவனை உயர்த்துவோமா? தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை, குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. தேவையெல்லாம் ஒன்றே, உண்டான பாதத்தை அனுதினம்
தேவைகளை நீ பார்த்து கொள்வி, அழைத்தவர் நீரல்லவோ. கலங்கிட மாட்டேன், பயந்திட மாட்டேன், குழப்பங்கள் தேவையில். கைகளை உயர்த்தி குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை, குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. என் தேவையெல்லாம் ஒன்றே, உண்டானின் பாதத்தை அனுதினம். சொல்லுமா, என் தேவையெல்லாம், என் தேவையெல்லாம் ஒன்றே, உண்டானின் பாதத்தை அனுதினம் நாடிடுவேன். துவக்கத்தை கொடுத்தது நீர் என்று சொன்னால், முடிவதை கொடுப்பது உம்மாதானாகும். துவக்கத்தை கொடுத்தது, முடிவதை கொடுப்பது உம்மாதானாகும். கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டு குழப்பங்கள் வந்தால், முடிவதை கொடுப்பது உம்மாதானாகும். கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டு குழப்பங்கள் வந்தால், முடிவதை கொடுப்பது உம்மாதானாகும். குழப்பங்கள் தேவையில்லை, ஓ மனம் இல்லை, குழப்பங்கள் தேவையில்லை, குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. என் தேவையெல்லாம் ஒன்றே, உந்தானின் பாதத்தை. சொல்லுமா, ஓ என் தேவையெல்லாம் ஒன்றே, ஒரு ரமண ரமல ரம சந்தரமா, எல்லாம் ஒன்றே, உந்தானின் பாதத்தை அனுதினம் நாடிடுவேன். துவக்கத்தை கொடுத்தது சொன்னால், முடிவதை கொடுப்பது. சொல்லுவோமா, நீர் என்று சொன்னார். துவக்கத்தை கொடுத்தது. சொல்லுவோமா, துவக்கத்தை கொடுத்தது, முடிவதை கொடுப்பது துவக்கத்தை கொடுத்தது நீர் என்று சொன்னார், முடிவதை கொடுப்பது உம்மாதானாகும். கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டு குழப்பங்கள் வந்தால், முடிவதை கொடுப்பது உம்மாதானாகும். கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டு குழப்பங்கள் வந்தாலும், உம்மாதானாகும். குழப்பங்கள் தேவையில்லை, எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா, குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. என் தேவையெல்லாம், என் தேவையெல்லாம் ஒன்றே, உண்டானின் பாதத்தை அனுதினம் நாடிடுவேன். என் தேவையெல்லாம் ஒன்றே, உண்டானின் பாதத்தை அனுதினம் நாடிடுவேன். கைகளை உயர்த்தி தேவனை பார்த்தப்பா, ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய மனிதன், ஆண்டவரே, உள்ள இருக்கிற அந்த குழப்பம், ஓ அவர்களுடைய மனசுல இருக்கிற அந்த டவுட்ஸ், ஆண்டவரே, அந்த சந்தேகங்கள், ஓ என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறோம், இதை செய்யலாமா வேணாமா, இப்படி செய்யலாமா வேணாமா, இயேசுவின் நாமத்துல, ஓ give us an answer Lord, give us an answer Lord, give us an answer Lord. எங்க சபைக்கு ஒரு தெளிவான பதிலை நீங்க தாங்க. ஓ குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை, எல்லாரும் சேர்ந்து தேவனிடத்தில் ஓ குழப்பத்தை ஓ எடுத்து போகும் அந்த தேவனிடத்தில் ஓ குழப்பங்கள்
வருவோமா? அவருடைய பாதத்திற்கு நம்ம திருப்பி வருவோமா? ஓ என் தேவையெல்லாம் நாம் ஒன்றே உண்டானே. ரமல 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 ரம சந்தனம். தேவையெல்லாம் ஒன்றே, என் தேவையெல்லாம் ஒன்றே, உண்டானே பாதத்தை அனுதினம் சொல்லுவோமா? என் தேவையெல்லாம் ஒன்றே. ரமல ரமல ரம சந்தனம். ஓரலரி கமல ரமல 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 ரம சந்தனம். ஓரியல ரமல ரமல. ஓ என் தேவையெல்லாம் ஒன்றே, என் தேவையெல்லாம் ஒன்றே, என் தேவையெல்லாம் ஒன்றே, உண்டானே பாதத்தை அனுதினம் தேவையெல்லாம் ஒன்றே, உண்டானின் பாதத்தை அனுதினம் நாடிடுவே. அப்பா நன்றி, நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளுடைய மனசுல இருக்க குழப்பங்க அனைத்திற்கும் ஒரு தீர்வையும் ஒரு பதிலையும் நீங்க தாங்க. எங்கள் தேவையெல்லாம் ஒன்று, உங்களுடைய பாதத்தை நாங்கள் அனுதினம் நாடினோம்ப்பா. நீங்க பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தொடர்ந்து இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். யோவான் 15 அதிகாரத்திலிருந்து நான் படிக்கலான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் தன்னை பற்றி என்ன சொல்கிறாருன்னு படிப்போமா? மொதல் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் படிங்க. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி. ஆண்டவர் பேசுறதுலையே ஒவ்வொரு இடத்துல பேசும்போது வித்தியாசமாக பேசுகிறத நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? வித்தியாசமாக ஆண்டவர் பேசுவார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்கிறார். அப்போ என்ன அதில் ஒரு வார்த்தையை வைக்கிறாருன்னா, நானே நல்ல மேய்ப்பன்னா நிறைய கெட்ட மேய்ப்பர்களும் இருக்கிறாங்கன்றதை தானே சொல்ல வர்றார் அவர். நானே நல்ல மேய்ப்பன். கெட்ட மேய்ப்பர்களை பற்றி எப்படி வளர்க்குறாரு? அவங்க கூலிக்காக ஆடு மேய்க்கிறவங்க. ஓனாய் வந்துச்சுன்னா உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஆடுகளை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. சொல்லியிருக்கிறாரா இல்லையா? இப்போ ஒவ்வொரு வார்த்தையாக படிக்கும்போது நம்ம அதில் ஏன் இப்படி சொல்கிறாரு ஆண்டவர்னு நம்ம யோசிக்கணும். நிறைய இடங்களில் சொல்கிறார், நானே ஜீவ அப்பம் அப்படிங்கிறார். இந்த ஆண்டவர் நானே அப்படின்னு சொன்னது நிறைய யோவான் சுவிசேஷத்தில் இருக்குது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு அவர் நிறைய இடங்களில் நானேங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இங்கே என்ன சொல்கிறாரு? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நான் மெய்யான திராட்சை செடி அப்படின்னா என்ன? நம்ம நிறைய நேரங்களில் நிறைய வீடுகளில் போனோன்னா அவங்க வீடுகளில் ஒரு கூடை நிறைய பழம் வச்சுருக்கிறத பார்ப்போம். நான் நிறைய நேரங்களில் அது நிஜமான பழம்னு நினச்சிருக்கிறேன். அப்புறம் போய் பார்த்தா தான், கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம் பிளாஸ்டிக். அப்படியே நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நிறைய வீடுகளில் அப்படி கொடியெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க, பார்த்தா நேச்சுரலாக இருக்கும். ஆனால் கிட்ட போய் பார்த்தா அது தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? பிளாஸ்டிக் கொடிகளாக இருக்கும். இப்போ நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதுலேருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிடணும். நிறைய டூப்ளிகேட்ஸு அந்த நாட்களில் இருந்திருக்காங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பேசுகிறேன் ஞாபகம் எனக்கு இருக்குது. இயேசுவனுடைய நாட்களுக்கு முன்பாக இயேசுவை போல தன்னை மேசியான்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வந்தாங்க. அதில் நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க, சிலர் செத்து போயிட்டாங்க. அதனால தான் இந்த
இயேசுவை பற்றி சொல்லுகிற வேளையில் ஒரு வேத பண்டிதர் என்ன சொல்கிறார் பைபிளில், இது தேவனால் உண்டாயிருந்துச்சுன்னா அது ஒழிஞ்சு போகாது, மனுஷரால் உண்டாயிருந்துச்சுன்னா அது ஒழிஞ்சு போயிடும். இப்போ நானே மெய்யான திராட்சை செடி அப்படிங்கிறார். நானே மெய்யான திராட்சை செடி. இப்போ ஒரு மெய்யான திராட்சை செடியை பற்றி நாம் படிக்க போகிறோம். மெய்யான திராட்சை செடி அவர் தான். அந்த மெய்யான திராட்சை செடிக்கு தோட்டக்காரராக யாரை அவர் சித்தரிக்கிறார்னா பிதாவை. நம்மளை என்னன்னு சொல்கிறாரு, ஒரு கொடியாக ஆண்டவர் சித்தரிக்கிறார். ஒரு செடி இருக்குது, அந்த தோட்டக்காரர் இருக்கிறாரு, அந்த செடியில் நிறைய கொடிகள் இருக்கும்ல, அதையும் சொல்கிறார். இப்போ எடுத்துக்குங்க, பிதா திராட்சை தோட்டக்காரர். அந்த திராட்சை தோட்டம் யாருடையது? பிதாவுடையது. அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு மெய்யான திராட்சை செடி இருக்குது. அந்த மெய்யான திராட்சை செடியில் கொடிகளாக விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் படர்ந்துருக்கிறோம். இப்போ இந்த மெய்யான திராட்சை செடியில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு சந்தோஷம். இந்த மெய்யான திராட்சை செடியை தான் பைபிளில் ஒன்றான மெய்தேவன் அப்படின்னு படிக்கிறோம். மெய்யான அப்படின்னா என்ன? அவர் தான் உண்மையான கடவுள், அவர் தான் உண்மையான ஆண்டவர், அவர் தான் உண்மையான இரட்சகர். மீதியெல்லாம் இந்த பிளாஸ்டிக் மாதிரி தான். மற்றதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த பிளாஸ்டிக் பழங்கள் மாதிரி, இந்த பிளாஸ்டிக் பூக்கள் மாதிரி தான் அவைகள் காணப்படுகிறது. ஆண்டவர் மட்டும்தான் மெய்யான ஒரு திராட்சை செடி. அவர் மட்டும்தான் மெய்யான கடவுள், அவர் மட்டும்தான் மெய்யான ஆண்டவர், அவர் மாத்திரம்தான் மெய்யா இருக்கிறார். எரேமியா அதை பற்றி ரொம்ப எழுதுகிறார். நான் சமீபத்தில் எரேமியா புஸ்தகம் தான் படிச்சுட்டு இருந்தேன். எரேமியா எழுதுகிற வேளையில் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நிறைய எழுதுகிறார் எரேமியா. 10:10 படிங்க. கர்த்தரோ மெய்யான தெய்வம்னு எரேமியா ரொம்ப அழகா ரொம்ப கிளீனாக சொல்கிறார். கர்த்தரோ சொல்லுங்க, மெய்யான தெய்வம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன். ஆண்டவருக்கு மகிமை. இந்த மெய்யான தேவனை பற்றி நம்ம படிக்கும்போது மெய்யான திராட்சை செடியையும் நம்ம படிக்கிறோம். என் பிதா திராட்சை தோட்டக்காரர் அப்படிங்கிறார். தோட்டக்காரருடைய வேலை என்ன? செடியை பராமரிக்கிறது தான் அவருடைய வேலை. அவருடைய வேலை செடியை பராமரிக்கிறது, செடியை காப்பாற்றுறது, செடியை பத்திரமா பார்த்துக்கிடுறது. உரிமையாளர். ஸோ இன்னொரு வகையில் சொன்னால் அவர் தான் யார்? உரிமையாளர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உரிமையாளரிலே நான் ஒரு கிளை. அந்த கிளை எப்படி இருக்கணும்னா கனி கொடுக்கிற கிளையாக இருக்கணும். கனி கொடுக்கிற கிளை எதுவோ, கொடி எதுவோ, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதிக கனிகளை கொடுக்கணுமா, அதுக்காக என்ன பண்ணுறாரா? சுத்தம் பண்ணுறார். அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். உங்களுக்கு தெரியும், எப்போ பயிர் நல்லா வளரும்னா களை எடுத்த பிறகு தான் நல்லா வளரும். அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுங்க, பயிர் நல்லா வளராது. எப்போ ஒரு மரம் நல்லா வளருதுன்னா கிளை நறுக்க நறுக்க மரம் என்ன பண்ணும்? அழகாக வளரும். வேண்டாத கிளைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அந்த வேண்டாத கிளைகளை எல்லாம் வெட்டி விட்டுருவோம். வெட்டி விட்டுட்டோன்னா மரம் நல்லா ஓங்கி வளருகிறத நாம் பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய நேரங்களில் இந்த நிறைய பூக்கள் இருந்ததுன்னா கூட அந்த பூக்களை கூட உதிர அடித்து விடுவாங்க. இல்லை சின்ன சின்ன காயாக வந்துடும். கொஞ்சமாக இருந்ததுன்னா நிறைய என்ன பண்ணும்? பெரிய காய்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த ஒரு கனி கொடுக்கிற கொடியாக
நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், கனி கொடுக்காத பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த கனி கொடுக்காத பிரான்ச்சஸ் எல்லாம் அவர் என்ன பண்ணுறாரா, வெட்டி நெருப்பில் போடுறாரு. இல்லை, கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து அவரே அதை என்ன பண்ணுறாரு, கட் பண்ணிடுறார். நீங்கள் வச்ச மரம் தான், நீங்கள் தண்ணி ஊற்றின மரம் தான், அது கனி கொடுக்கல, அந்த கிளை அல்ல அந்த கொடி கனி கொடுக்கல அப்படின்னா பரவாயில்ல, அதுக்கு நான் டெய்லி தண்ணி ஊற்றுறேன் அப்படி சொல்ல மாட்டீங்க. அப்போ எதுக்கு சும்மா தண்ணி ஊற்றிக்கிட்டே கிடக்கணும், எதுக்கு இவ்வளோ பிரயாசப்படணும், அதை வெட்டி போட்டுடலாம், அதை பிச்சு போடுங்க அப்படிங்கிறீங்க. நீங்கள் தான் வச்சிங்க. ஆனால் கனி கொடுக்குற கொடியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சுத்தம் பண்ணுறீங்க. சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு வகையில் பாதுகாக்கிறது. சுத்தம் பண்ணுறது இன்னொரு வகையில் என்ன பண்ணுறது, பாதுகாக்கிறது. கனி வந்துருச்சு, கனி வந்துட்டால் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே வேலி அடிப்பாங்க, உள்ளே என்ன வர விட மாட்டாங்க. ஆடு மாடு நரிகிரி எல்லாம் உள்ளே வராதபடிக்கு அப்படி தோட்டத்தை என்ன பண்ணுவாங்க, அழகாக வேலி போட்டு பாதுகாத்துருவாங்க. ஒரு ஆளை கூட போட்டுருவாங்க பாதுகாப்பு. அவன் தோட்டத்தில் வேலை பார்க்குறவன், அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான், ராத்திரி பகலாக ஆடு மாடு உள்ளே வராதபடிக்கு பார்த்துக்கிட்டே இருப்பான். உள்ளே சுத்தம் பண்ணி அதை வச்சுருப்பாங்க. அது கனி கொடுக்கறதுனால அதை பாதுகாப்பாங்க. இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு கனி கொடுக்குறவங்களா இருந்தோன்னா ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். பிரயோஜனமாக இருக்கணுங்க. பவுல் நிறைய எழுதுறார், அவன் எனக்கு ஊழியத்தில் ரொம்ப பிரயோஜனமானவன் அப்படின்னு எழுதுறார். நம்ம இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி, சபைக்கும் சரி, ஊழியத்துக்கும் சரி, கர்த்தருக்கும் சரி பிரயோஜனமானவங்களா நம்ம இருந்தோன்னா கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நாம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன ஜெபம் பண்ணணும், நான் பிரயோஜனமாக இருக்கணும், நான் பிரயோஜனமாக இருக்கணும், நான் எங்கே இருந்தாலும் பிரயோஜனமாக இருக்கணும், நான் எங்கே இருந்தாலும் உபயோகமாக இருக்கணும், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், நான் எங்கே இருந்தாலும் ஒரு உபயோகமான காரியத்தை தான் நான் என்ன பண்ணணும், செய்யணும். அந்த கொடி கூட ஒரு பிரயோஜனமான கொடி தான். அதனால தான் அதை சுத்தம் பண்ணி அதை பாதுகாக்கிறாங்க. உங்களை கூட ஆண்டவர் ஏன் இம்மட்டும் உங்களை என்னையும் பாதுகாத்திருக்கிறார் அப்படின்னா, நாம் ஏதோ அவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நாம் அவருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருந்தேனா அப்படி யோசித்து பாருங்க. அடிக்கடி நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருந்தேனா, இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு எவ்வளவு நேரம் பைபிள் படித்தேன், இன்னைக்கு எவ்வளோ நேரம் கர்த்தரை பாடி ஆராதித்தேன், நான் இன்னைக்கு பிரயோஜனமாக இருந்தேனா, இன்னைக்கு யாருக்காவது நான் செய்தி சொன்னேன்னா, இன்னைக்கு என் பிள்ளைகளை நான் நல்லபடியாக கவனிச்சேனா, இன்னைக்கு குடும்ப காரியங்களை எல்லாம் சரியாக செஞ்சேனா, இன்னைக்கு நான் பிரயோஜனமாக இருந்தேனா, அல்லது இன்னைக்கு நான் சும்மா இருந்தேனா. சும்மா இருந்தால் உங்களுக்கு மனசு படபடன்னு வரணும். அதுதான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஐயோ, நான் சும்மா இருக்கிறேனே, நான் சும்மா இருக்கக்கூடாதே, பிரயோஜனமாக இருக்கணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் எப்போ. ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் பிரயோஜனமான காரியங்களில் நாம் எப்பொழுதும் நேரம் செலவிட்டு கொண்டே இருக்கணும். அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அவருக்கு பிடிச்சமான காரியங்களில் ஒன்று என்னென்னா சுத்தம் பண்ணுறது. நமக்கு பிடிக்காத காரியத்தில் ஒன்று சுத்தம் பண்ணுறது. நமக்கு எது பிடிக்காது, இப்படி செய்யாதீங்க சிஸ்டர் அப்படின்னா பிடிக்காது, இப்படி பேசாதீங்க பிரதர் அப்படின்னா பிடிக்காது, இங்கே போகாதீங்க அப்படின்னா பிடிக்காது. நம்ம எப்போவுமே பிரதர், நீங்கள் நல்ல பிரதர், சிஸ்டர் நீங்கள் நல்ல சிஸ்டர், நீங்கள் செய்கிறதெல்லாம் சரி, நீங்கள் கரெக்டு தான், நீங்கள் சரி தான், நீங்கள் உண்மை தான், நீங்கள் நல்ல ஆள் தான், நீங்கள் சரியான ஆள் தான், உங்களை மாதிரி ஆளே இல்லை அப்படி சொன்னால் நமக்கு பிடிக்கும். அப்படி சொன்னால் நம்ம சுத்தமாக மாட்டோம். எப்பெல்லாம் சோப்பை கையில் எடுத்து நல்லா தேய்க்கிறோமோ, பிள்ளைங்களை உட்கார வச்சு தேய்ச்சி குளிக்க வைக்கும்போது தான் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, சுத்தமாவாங்க. அழுவ தான் செய்வாங்க பிள்ளைங்க.
அப்புறமா கண்ணாடியில் போய் இப்படியெல்லாம் பார்ப்பாங்க, நல்லா இருக்கு, அம்மா நல்லா குளிக்க வச்சுருக்காங்க நம்மளை அப்படின்னு. குளிக்க வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க. குளிக்க வைக்கும்போது பிள்ளைகளுக்கு அது பிடிக்காது. நிறைய பிள்ளைகளுக்கு குளிக்கணும்னாலே பிடிக்காது. எனக்கெல்லாம் அந்த அனுபவம் நிறைய இருக்குது. சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஆளுங்க கிடையாது, நான் தான் பிள்ளைகளை காலையில் குளிக்க வைக்கணும். சிஸ்டர் வந்து சமையல் பண்ணுவாங்க, பிள்ளைகளை குளிக்க வைக்கிறது, ட்ரெஸ் மாற்றி விடுறது, ஸ்கூலுக்கு அவங்களுக்கு சட்டை பேண்ட்டெல்லாம் போட்டு விடுறது, கவுனை மாட்டி விடுறது, அப்புறம் ஷூ எல்லாம் எடுத்து தொடச்சி அதெல்லாம் பாலிஷ் பண்ணி மாட்டி அவங்க பேக்கெல்லாம் ரெடி பண்ணி கையில் கொடுக்குறது. அவங்களுக்கு இது எல்லாம் பிடிக்கும். அவங்களுக்கு எது மட்டும் பிடிக்காது? குளிக்க வைக்கிறது. அழுவாங்க சில நேரங்கள். அதுவும் குளிர்காலம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பிடிக்காது. ஆனால் அந்த குளிக்கிறதுனால தானே நாம் சுத்தமாக்கப்படுறோம். ஆண்டவருக்கு நம்மளை சுத்தம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நமக்கு என்ன பண்ணுறது இல்லை, பிடிக்க மாட்டேங்குது. கிளை நறுக்கிறது அப்படின்னும் போது, இப்போ ஒரு மரத்தில் ஒரு கிளையை வெட்டுறோம், அது உயிருள்ள மரம் தானே, அதுக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும்ல. ஒரு கிளையை வெட்டும்போது நீங்கள் ஒரு உயிரோடு ஒப்பிட்டு பேசுங்க. ஒரு உயிருள்ள மரத்தில் ஒரு கிளையை வெட்டுறீங்க, அந்த மரத்துக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். ஆனால் இப்போ அந்த மரம் என்ன இந்த மாதிரி இந்த மனுஷன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் படக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, வெட்டி போட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கும். ஆனால் அதில் கனி கொடுக்குற கொடிகளை பார்க்கும்போது அதுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்மளை கூட கடவுள் சில நேரங்களில் நம்மள்கிட்ட கடுமையாக நடந்துக்கிற மாதிரி தெரியும் போது நாம் என்ன சொல்லணும்னா, ஏதோ பிடிக்காததை அவர் என்ன பண்ணுறாரு, வெட்டி எடுக்கிறார். பிடிக்காததை என்ன பண்ணுறாரு, உபயோகம் இல்லாததை வெட்டி எடுக்கிறாரு. அந்த மாதிரி நம்மளால் ஒரு கமிட்டடாக இருக்க முடியாதுங்க. மனுஷங்க தானே, நமக்கு பிடிக்காத நேரங்கள் வரும். அப்போ நம்ம ஆண்டவரை சொல்லுவோம், என்ன ஆண்டவரே நீங்கள் சும்மா கத்தியை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, படக்கு படக்குன்னு வெட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன இப்படி வெட்டுறீங்க? உடம்பு இருந்துட்டு போகுது. ஆனால் நம்ம நிறைய கனி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் அந்த கொடியை நறுக்கிறார். இப்போ வலிக்கும் இல்லை? இப்போ அடுத்து என்ன சொல்கிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீங்க. மேலே முன்னால் சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த உபதேசத்தினால நீங்கள் என்ன ஆயிட்டீங்க, சுத்தமாயிட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் சபையில் நாம் கேட்குற உபதேசங்கள் இருக்குது பாருங்க. எதுக்கு சபைக்கு வந்து எதுக்கு நம்ம வசனம் கேட்கணுன்னா, வசனங்கள் கேட்க கேட்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அறியாமல் சுத்தமாகிக்கிட்டே வர்றோம். நம்ம ஏன்னா வேத வசனம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியுமே தவிர வேறு எதுவும் நம்மளை என்ன பண்ணாது, பரிசுத்தப்படுத்தாது வசனம். அதனால தான் நிறைய பேர் சபையில் வந்து உட்காந்து கேட்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. உட்காந்து ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு நினைக்கிறாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதெல்லாம் கேட்கறதுக்காக இல்லை. எந்த கண்டிப்பான கடுமையான செய்தியாக இருந்தாலும் அதை கேட்கறதுக்கு நம்ம மனசு தயாராக இருந்தால் ஆண்டவர் நம்மளை சுத்தம் பண்ணுவார். அந்த உபதேசம் நம்மளை சுத்திகரிக்கும். உபதேசத்தினால ஏற்படுகிற சுத்திகரிப்பு. அப்போ ஒரு உபதேசம் நம்மளை சுத்திகரிக்கலை, ஒரு சுத்திகரிப்பை நமக்குள்ளே ஏற்படுத்தலை. வெறும் நேற்று நான் சொன்னேன் நினைக்கிறேன், நேற்று முந்தின நாள் சொன்னேன் கூகுள் மீட் ப்ரேயரில், வெறும் பரவசத்தையும் வெறும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் மட்டும் உபதேசங்கள் அல்ல. சில நேரங்களில் உபதேசங்கள் கண்டிப்பாக கடுமையாக கடினமாக இருக்கிறது. அதனால்தான் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். சபைக்கு போய் நாம் வெறும் உற்சாகமாய் கைத்தட்டி விட்டு வந்துவிட்டால் அதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்து விடாது. சபையிலே போய் நான் உருவாக்கப்பட்டேன், சபையிலே கர்த்தர் என்னை உருவாக்கினார், சபையிலே கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு என்னோடு கூட பேசி என்னை உருவாக்கினார், இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் என்னை உணர்த்தினார், என்னுடைய குறைகளை கர்த்தர் எனக்கு சுட்டி காண்பித்தார், நான் சரியாக்கப்பட்டேன், இந்த செய்தி எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது, நான் சுத்திகரிக்கப்படுகிறதற்கு, அது நான் சுத்தமாவதற்கு எனக்கு உதவி செய்தது இந்த செய்தி என்று சொல்லுகிற செய்திகள் நமக்கு சபையிலே தேவை.
சபையில் வெறும் உற்சாகமான காரியங்களையே மக்கள் விரும்புகிறார்கள். மக்கள் அப்படித்தான், மனிதர்கள் அப்படித்தான். பிள்ளைகள் வெறும் சாக்லேட்டை தான் விரும்புவாங்க. பிள்ளைகளுக்கு எது சந்தோஷமாக இருக்கும்? சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, கேக்கு, இந்த 3 பிள்ளைங்களுக்கு உயிர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதையே பிள்ளைங்க சாப்பிட்டா பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம அந்த பிள்ளைகளுக்கு பேலன்ஸ் டயட் கொடுக்குறோம். ஐஸ்கிரீம் சில நேரம் கொடுக்குறோம், சில நேரம் கேக் கொடுக்குறோம், சில நேரம் சாக்லேட் கொடுக்குறோம். ஆனால் அதிகமாக நம்ம என்ன கொடுக்குறோம்? அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான உணவுகளை கொடுத்து, அவங்களுக்கு சில உணவு பிடிக்காமல் இருந்தால் கூட இது நல்லது, இதை நீ சாப்பிட்டீன்னா உனக்கு இந்த சத்து கிடைக்கும், அந்த சத்து கிடைக்கும், நல்லா நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். பாருங்கள், பிடிக்காத உணவுகளை எத்தனை பேர் மற்றவங்க சொல்கிறதுக்காக சாப்பிடுவீங்க? நான்லாம் அப்படி சாப்பிட்ருக்குறேன். பிடிக்காது தான் எனக்கு சில உணவுகள். இன்று வர சில உணவுகளை நான் ஒரு முறை கூட சாப்பிட்டதில்லை. அப்படிப்பட்ட உணவுகள்லாம் இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பலை. சொன்னால் நீங்கள் அப்புறம் என்ன இந்த பாஸ்டர் இன்னும் மனம் திரும்பல போல அப்படின்னு நினச்சிக்குவீங்க. சில உணவெல்லாம் என்னால், நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டதில்லை, அதனால் என்னால் இன்னும் சாப்பிட முடியல. சிஸ்டர் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படிம்பாங்க. என்ன பண்ணுறது, நான் ரட்சிக்கப்படணும்னு நீ ஜெபம் பண்ணு, எனக்கு ஒரு மனம் திரும்புதல் வேணும், என்னால் இதெல்லாம் சாப்பிட முடிய மாட்டேங்குதே, ஏன்னு தெரியலையே அப்படிம்பா. நான் உண்மையில் சொல்கிறாங்க, சில உணவெல்லாம் நான் இன்றைக்கி வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. சிஸ்டருக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் சாப்பிட சொல்கிறோம், நல்லது, ரொம்ப நல்லது, இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறீங்களே. அப்போ இந்த உபதேசம் கூட அப்படி தான், எனக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு இல்லாமல் எல்லா உபதேசங்களையும் கேட்டு நாம் சுத்தமாயிடணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடி திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல. படிங்க. தண்ணி கொடுப்ப. என்னில் நிலைத்திருங்க, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியான திராட்செடியில் நிலைத்திராவிட்டா தானாக கனி கொடுக்காது. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள். அப்போ இந்த உபதேசம் உங்களுக்கு என்ன உதவி செய்யுதுன்னா, ஆண்டவருக்குள்ளே நீங்கள் நிலைச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யுது. நீங்கள் சேர்ந்த மாதிரி ஒரு 3 வாரம் சர்ச்சுக்கு வராமல் இருந்தீங்கன்னா, 3 வாரம் அல்லது 1 மாதம் சேர்ந்தார் போல நீங்கள் சபைக்கு வரவில்லை என்றால், நீங்கள் அனலாக இருப்பீர்களா, குளிராக இருப்பீர்களா? குளிர்ந்து போயிடுறீங்க. ஏன் குளிர்ந்து போயிட்டீங்க? உங்களுக்கு பைபிள் தெரியும், உங்களுக்கு பாட்டெல்லாம் தெரியும், பெர்க்மன்ஸ் பாட்டெல்லாம் பாடுவீங்க, சாரால் நவரோஜ் பாட்டெல்லாம் பாடுவீங்க, புது பாடல்கள் எல்லாம் பாடுவீங்க, உங்களுக்கு நிறைய வசனங்கள் மனப்பாடமாக தெரியும். ஆனால் சேர்ந்த மாதிரி 1 மாத காலம் நீங்கள் தேவாலயத்திற்கு போகாமல் வராமல் இருப்பீர்களானால் நீங்கள் ஏன் குளிர்ந்து போகிறீர்கள்? அப்படியானால் ஆண்டவரிலே நிலைத்திருக்கிறதற்கு நமக்கு எது உதவி செய்கிறது என்றால், சபை ஆராதனை, சபை உபதேசம் ஆண்டவரிலே நிலைத்திருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அதனால தான் ஒரு மேய்ப்பன் வேணும், ஒரு கண்காணிப்பு வேணும். வர்றீங்களா இல்லையான்னு பார்க்குறாரு பாஸ்டர். லேட்டாக வர்றாங்க இவங்களுக்கு என்ன புரியும், ஏன் லேட்டாக வரீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். இதெல்லாம் எதுக்கு இந்த அமைப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஆண்டவரில் நிலைச்சிருக்கணும். அப்படின்னா மனுஷனுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா, தொடர்ச்சியாக அவன் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. விட்டு போயிட்டா நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோமா இல்லையா நிறைய விஷயங்கள். எங்கள் அம்மாலாம் ஒரு காலத்தில் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு சமையலே மறந்துருச்சுப்பா, என்ன ஏது செய்யணுன்னே தெரியாது அப்படின்ட்டு ஒரு முறை சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, சமையக்கட்டையே விட்டுட்டாங்க, மறந்தே போச்சு. இப்போ அது மாதிரி நம்ம நிலைச்சிருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, இந்த கன்சிஸ்டன்சி தான். தொடர்ந்து நம்ம வந்து 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 உபவாச கூட்டத்துக்கு வர்றது,
சின்ன கூட்டங்களில் பங்கெடுக்கிறது, கூகுள் மீட் ப்ரேயரில் பங்கெடுக்கிறது, அதிகாலையில் ஜெபம் பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமையான காலையில் வர்றது, மாலையில் வர்றது, தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நிலைச்சிருக்கிறதுக்கான காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அந்த உறவு நல்லா இருக்கிறதே இந்த மாதிரி நம்ம வந்து போகிற நேரத்தில் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நேரம் நம்மளை கொஞ்சம் குளிக்க வைக்கிற மாதிரி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வசனம் சொல்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம் பரவசமான நேரம், பர்சங்க கேட்குற நேரம் அதுவும் சந்தோஷமான நேரம் தான். ஆனால் அநேக வேளைகளில் அது நம்மளை கொஞ்சம் சுத்திகரிக்கிற நேரமாக மாறுகிறது. ஓ இது தப்பு போல அப்படின்னு அப்போ தான் நமக்கு விளங்குது. ஆண்டவரும் நம்மளை நிலைச்சிருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வரோம். கொடியான திராட்செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, கொடியான திராட்செடியில் நிலைத்திராவிட்டால் தானா. இப்போ நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, நானா கனி கொடுக்கவும் முடியாது, தானா கனி கொடுக்கவும் முடியாது. நானா கனி கொடுத்துட முடியுமா? முடியாது. தானா கனி கொடுத்துட முடியுமா? முடியாது. கனி கொடுக்கணும்னா செடியில் இந்த கொடி என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்போ தினந்தோறும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் மனசாட்சி கொஞ்சம் உங்களை உறுத்துச்சுன்னா உடனே அதை நின்று சரிப்படுத்தி, ஓ இது சரியில்லை ஆண்டவரே என்னை மன்னிங்க, உங்களோட நான் ஒப்புரவாகிக்கிடுறேன் அப்படின்னு அங்கே ஒப்புரவாகுதல் நடக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த ஒப்புரவாகுதல் நடந்தால் தான் உங்களால் கனி கொடுக்க முடியும். இல்லைன்னா உங்களால் கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்க முடியாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில நான் அவனில நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. முடிச்சிடுறேன். நானே திராட்சை செடி, நீங்கள்லாம் கொடிகளுங்கிறார். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பார்த்து இந்த ராத்திரியில் என்ன சொல்றாருன்னா, இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், நீங்கள் கொடிகள், நானே திராட்சை செடி. மறுபடியும் அழுத்தி சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள்லாம் கொடிங்க. ஒருவன் என்னில நான் அவனில நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கனி கொடுக்கிறது அப்படின்னு சொல்றீங்களே பாஸ்டர், அது என்ன மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படின்னா என்ன என்றால், ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம், ஒரு உபயோகமான வாழ்க்கைன்னு நம்ம எதை குறிப்பிடுறோம்னா, ஆண்டவருக்கு ஆத்மாதாயம் பண்றவங்க, ஜெபிக்கிறவங்க, வேதம் படிக்கிறவங்க, ஆண்டவரோட தொடர்பில் இருக்கிறவங்க, 4 ஆத்மாக்களுக்காக கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறவங்க, அவங்க குடும்பத்துக்கு பிரயோஜனமா வாழ்றவங்க, பிள்ளைகளை நல்வழியில் நடத்துறவங்க, குடும்பத்தை கட்டி எழுப்புறவங்க, நல்ல ஃபேமிலியை அமைக்கிறவங்க, இது எல்லாமே ஒரு கனி உள்ள வாழ்க்கை தான். கனி இல்லைன்னா மிகுந்த கனிகளை கொடுங்க. ஒவ்வொருத்தரும் என்ன ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் நிறைய கனி கொடுக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் நிறைய கனி கொடுத்தீங்கன்னா இந்த சபை நமக்கு போதுமா? நீங்கள் எல்லாம் ஆளுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தரும் கனி கொடுத்து சண்டே வரும்போது ஆளாளுக்கு ஒரு 2 பேரை கையில் ரைட்டில் ஒரு ஆளை, லெஃப்டில் ஒரு ஆளை பிடிச்சி உள்ளே தள்ளிட்டு வந்தீங்கன்னா இந்த இடம் என்னைக்கு பத்தும்? எப்படி பத்தும்? மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. நான் அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறேன். அதாவது நம்முடைய ப்ரேயரை நம்ம கொஞ்சம் இன்னும் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகணும். நம்முடைய ப்ரேயர், ஆண்டவர் எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, என் தேவையெல்லாம் சந்திங்க, அதெல்லாம் நல்லது தாங்க, அதெல்லாம் ஜெபிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஜெபிங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய ப்ரேயர் இன்னும் அதை தாண்டி எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் 2 ஆத்மாக்களை எனக்கு கொடுங்களேன், 4 ஆத்மாக்களை எனக்கு கொடுங்களேன், 2 பேரை ஞானஸ்நானத்திற்கு வழி நடத்த எனக்கு உதவி செய்யுங்களேன், கொஞ்சம் ஆட்களை உங்களுடைய பாதத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்க எனக்கு கிருபை செய்யுங்களேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு குடிகார மனுஷன் இருக்கிறாரு, அவர் உங்கள் ஆலயத்துக்கு கூப்பிட்டு வர எனக்கு உதவி செய்யுங்களேன், என் புருஷனை உங்கள் ஆலயத்திற்கு கொண்டு வர எனக்கு உதவி செய்யுங்களேன். நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் கனி கொடுக்கணும், என்ன கனி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு நீங்களே கேள்வி எழுப்பி பாருங்க. நான் ஏதாவது கனி கொடுத்துருக்கிறேன்னா? அதனால தான் பைபிள் சொல்கிறது, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
நீங்கள் ஆண்டவரோட நிலைச்சிருங்க. நிச்சயமாக நீங்கள் ஜெபம் பண்ண உங்களில் கனி உண்டாகிறத நீங்களே பார்த்துருவீங்க. நல்லா கனி கொடுப்பீங்க. நான் நல்லா கனி கொடுப்பேன். நீங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவர் எங்கள் பாஸ்டர் வந்து ரொம்ப ஒரு கனி நிறைந்த போதகராக இருக்கணும், எங்கள் பாஸ்டருடைய ஊழியம் ஒரு கனி உள்ள ஊழியமாக இருக்கணும், அந்த ஊழியத்தின் மூலமாக நிறைய கனிகள் உருவாகணும். நீங்கள் எங்கள் பாஸ்டர் அப்படி ஒரு கனி கொடுக்குற போதகராக மாற்றுங்க. எங்களை எல்லாம் கனி கொடுக்குற ஆட்களாக மாற்றுங்க. நாங்கள் நிறைய கனி கொடுக்கணும் சுவாமி உங்களுக்காக. அப்படி நீங்கள் ஜெபிக்க தொடங்குங்க. நம்ம அப்படி ஜெபிக்க ஆண்டவர் நம்மளை கனி கொடுக்குற ஆட்களாக மாற்றிடுவார். ரொம்ப வல்லமையாக அவர் கைகளில் எடுத்து நம்மளை பயன்படுத்த தொடங்கிடுவார். நம்ம மூலமாக ஒரு கனி உண்டாயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக சொல்கிறேன், அவரில் நிலைச்சிருக்கிற ஒரு கொடியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களையே அறியாமல் உங்களுக்குள்ளேருந்து என்ன வரும்? கனி வரும். கனி வரும். எப்படிப்பா வந்துச்சு இந்த கனி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி வந்துச்சு இந்த கனி? என்ன அறியாமலே வந்துருச்சா? அப்படி உங்களுக்கு அந்த அந்த கனெக்ஷன் நல்லா புரியுங்க. அந்த டிவைன் கனெக்ஷன், ஆண்டவரோடு இருக்கிற அந்த தொடர்பு நல்லா இருக்கும்போது கனி உண்டாகும். எல்லாம் எழுந்து நின்று நிறைய கனி கொடுக்கணும். நான் அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். இந்த நாட்களில் ஜெப நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த ஜெப நாட்களில் கற்றுக்கொள்ளலாம். ஜெப நாட்களில் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கட்டும், ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தட்டும், நிறைய கனிகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்ம கிருபை செய்யட்டும். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாம் நல்ல வாய் திறந்து ஒரு நிமிஷம் சோத்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறீங்களே, நாங்கள் கொடியப்பா. நான் ஒரு கொடி, இந்த பிரதர் எல்லாம் ஒரு கொடியாக இருக்கிறாங்க, இந்த சிஸ்டருங்கெல்லாம் கொடிகளாக இருக்கிறாங்க, இந்த வாலிப பிள்ளைகள்லாம் கூட கொடிகளாக இருக்கிறாங்க. இந்த கொடிகள் எல்லாம் எல்லா கொடியும் கனி கொடுக்குற கொடியாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கா ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கனி கொடுக்குற கொடியை தான் நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கொஞ்சம் எங்களுக்குள்ள கனி வர்றதை நீங்கள் பார்த்துட்டா நீங்கள் எங்களை சுத்திகரித்து ஆசீர்வதிச்சிருவீங்க ஆண்டவரே. பிரயோஜனமாக வச்சுக்குவீங்க ஆண்டவரே, உபயோகமாக வச்சுக்குவீங்க ஆண்டவரே. எங்களை எங்கள் மூலமாக நீங்கள் மகிமைப்படுவீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை நிலைச்சிருக்கிறதுக்கான ஒரு உபதேசத்தை எங்களுக்கு சபையில் கொடுங்க ஆண்டவரே. எங்கள் சபையில் நீங்கள் போதிக்கிற போதனைகள் எல்லாம் எங்களை உருவாக்குகிற போதனைகளா, எங்களை கட்டி எழுப்புகிற போதனைகளா, எங்களை பலப்படுத்துகிற போதனைகளா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை வளர செய்கிற போதனைகளா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை இந்த இடத்துல வந்து கேட்டுட்டு போகிறதுக்காக மட்டும் நாங்கள் வரல ஆண்டவரே. அது ஒரு பகுதி தான் ஆண்டவரே. ஆவிக்குரிய காரியங்களை கேட்கறதுக்காக, அதுக்காக ஜெபிக்கிறதுக்காக, அதை நாடுவதற்காக, அதை வாஞ்சிப்பதற்காக நாங்கள் இங்கே வர்றோங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நாங்கள் அதிலேயே கவனமாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எங்களை, எங்கள் குடும்பத்தையும், எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரே நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கிற குடும்பமாக எங்களை மாற்றிடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. நீங்கள் கேட்ட உபதேசத்தினால் இப்பவே சுத்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உங்க உபதேசம் எங்களை சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. வசனத்தினால நாங்கள் தினம் சுத்திகரிக்கப்பட எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. வசனத்தினால சுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்கள் குறைகளை மன்னிங்க. ஆனாலும் சில நேரங்களில் நாங்கள் தவறுறோம், சில நேரங்கள் நாங்கள் இடறோம், சில நேரங்களில் எங்கள்கிட்ட குறைகள் வருது, சில நேரங்கள் நாங்கள் மாம்சத்தின்படி யோசிக்கிறோம், சில நேரங்களில் மாம்சத்தின்படி செய்கிறோம், சில நேரங்களில் நாங்கள் உலக பிரகாரமாக கூட காரியங்களை செஞ்சிடறோம். ஆனாலும் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மேலே இரக்கமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாம்சமான மனுஷன் தானே, உங்களுக்கு எங்களுடைய நிலைமைகள் எல்லாம் தெரியும் ஆண்டவரே. கிருபையா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி மிகுந்த கனி கொடுக்கிற கொடியா எங்களை மாற்றி வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓராபாலா கராத்தரபாலாக்கா ரீகமானா ஷேக்கரபாலாக்கா ரியாலபா கந்தரபா கராத்தரா மிகுந்த கனி கொடுக்கிற கொடியாய் ரியாலபரா கந்தரபா கரா. எல்லாரும் சொல்லணும்ப்பா, உங்களுக்கு இவ்வளோ கனி கொடுக்க என்ன ஆசீர்வதிச்சிங்களே, நன்றி என்று விசுவாசிகள் சொல்லுகிற நிலையில் கனி உள்ள வாழ்க்கையை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எல்லாவற்றையும் உடைய கரங்களில் கொடுக்கிறோம். துதி கன மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்த 5 நாட்கள் ஜெபத்தை விசேஷமா நடத்தி கொடுங்கப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா.